வணக்கம் நண்பர்களே. 6th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர்களும் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 10 உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 11லேருந்து பார்க்கலாம். சுஜாதா. சுஜாதா இது வந்து ஆசிரியர் பெயர். அவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஜாதான்றது ஒரு கேர்ள் நேம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட இயற்பெயர் ரங்கராஜன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீரா. மீரா இது பார்த்திங்கன்னா அவங்களோட இயற்பெயர் மீ ராஜேந்திரன். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம சுருக்கி என்னென்னு கூப்பிடுறோம், மீரான்னு கூப்பிடுறோம். ஸோ மீரா அவங்களோட இயற்பெயர் என்னென்னு கேட்டால் மீ ராஜேந்திரன். நெக்ஸ்ட்டு குன்னங்குடி மஸ்தான் சாஹிப். ஸோ குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அவங்களோட இயற்பெயர் என்ன, சுல்தான் அப்துல் காதர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா, குன்னக்குடி, இந்த குன்னங்குடின்ற ஊர் இருக்கா, ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் சுல்தான் நம்ம ஒரு ஃபிலிம் பார்த்துருப்போம் கரெக்டாக, கார்த்திக் சாரோட ஃபிலிம். ஸோ குன்னங்குடின்ற ஊரில் தான் சுல்தான் ஃபிலிம் ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் யார், சுல்தான் அப்துல் காதர். நெக்ஸ்ட்டு அயோத்திதாசர். அயோத்திதாசரோட இயற்பெயர் காத்தவராயன். ஸோ அயோத்தி அப்படின்ற பேர் எங்கே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராமாயணம். ஸோ அயோத்தியில் தான் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ராமர். ஸோ அயோத்தின்ற ஊர் என்னது, காத்தவராயன். ஸோ அவங்களோட இயற்பெயர் என்னென்னா காத்தவராயன். இங்கே அயோத்தின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று. ஸோ அயோத்தியில் வந்து காற்றே வராதுப்பா, ரொம்ப புழுக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அயோத்திதாசர், இங்கே அயோத்தி. ஸோ இதில் வந்து காற்று வராது. ஸோ காத்தவராயனை சுருக்கி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அயோத்தினா அங்கே காற்றே வராதுப்பா அயோத்தியில் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புதுமை பித்தன். ஸோ அவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா விருதாச்சலம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். இப்போ வந்து புதுசாக இங்கே புது ஒன்று இருக்கா, புதுசாக விருந்துக்கு போகிறாங்க. இப்போ கல்யாணம் ஆனால் விருந்துக்கெலாம் போவாங்கள்ல. ஸோ விருந்துக்கு போகும்போது அந்த மாப்பிள்ளை எப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்களாம். அவ்வளோதான். புதுசாக கல்யாணம் ஆகி விருந்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க எப்படி மாப்பிள்ளை பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ புதுமை பித்தன் அவங்களோட இயற்பெயர் என்ன, விருதாச்சலம். அவ்வளோதான். புதுசாக கல்யாணமாகி விருந்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து மாப்பிள்ளை எப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஏன்னா புது வீடு, விருந்துக்கு போகிறாங்கல்ல. ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, என்ன முறை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 16 இறையரசன். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட இயற்பெயர் சேசுராசா. ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இறைவனடி நம்ம சேர்ந்துட்டோம் அவ்வளோதான். நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே இறைவன் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். ஸோ இறையரசனை இறைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்ந்தாச்சு. சேசுராசா சேர்ந்தான்டா, ராசா போய் சேர்ந்துட்டான். ராசான்றவன் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ராசா வந்து எல்லாமே மட்டும் உன்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். இனிமேட்டு நீ தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு இறைவன் கிட்ட போய் சேர்ந்துட்டான். ஸோ சேசுராசா இறையரசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா பீமாராவ் சக்பால் அம்பவா தேவர். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்பால் அம்பவா தேவர். அவ்வளோதான். ஓகேவா? சக்பால் அம்பவா தேவன்றது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இது மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோமகள். கோமகள் அவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி. ஓகேவா? கோமகள். கோன்னா என்னன்னு சொல்லுங்கள், பசு. ஓகேவா? கோன்னு என்னன்னு சொல்லுவோம், பசுவை தான் நம்ம கோன்னு சொல்லுவோம். ஸோ கோமகள்னா அவங்களோட இயற்பெயர் ராஜலட்சுமி. நெக்ஸ்ட்டு கந்தர்வன். ஸோ கந்தர்வனோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா நாகலிங்கம். ஓகேவா? கந்தர்வன் நாகலிங்கம். நெக்ஸ்ட்டு கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஸோ சீத்தலை சாத்தனார் தான் நம்ம மோஸ்ட்டாக புக்ஸில் படிச்சிருப்போம் கரெக்டாக. மணிமேகலை எழுதினவங்க சீத்தலை சாத்தனார். ஸோ கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்ன்றது அவரோட ஆசிரியர் பேர். ஆனால் அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சாத்தன். ஓகேவா? சாத்தனை தான் நம்ம சாத்தனார்னு சொல்கிறோம். இயற்பெயர் வீட்டில் வைக்கும்போது குட்டியாக தான் வச்சுருக்காங்க சாத்தன்னு. ஆனால் நம்ம தான் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு நம்ம என்ன பண்ணுறோம், பாடப்புத்தகத்தில் ஆசிரியராக படிச்சிருக்கோம். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா மீராவுக்கு என்ன, அவங்க வீட்டில் வச்சுருந்தது மீ ராஜேந்திரன். ஆனால் அதை சுருக்கி நம்ம ஆசிரியர் பேராக என்னென்னு படிச்சிருப்போம், மீரான்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 10 சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு 10. ஓகேவா? இது வரைக்கும் 20 முடிஞ்சிருச்சு. இது இன்னொரு வாட்டி பார்த்து ரீகால் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.